விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் 2 சீட்டு வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டமான கேட்கிறாங்க, அந்த 2 சீட் இல்லாம தான் ஆட்சி அமைக்க முடியலங்கிற தவிப்பு அவங்க கிட்ட இருக்குது. ஆட்சி அமைப்பதற்கு இந்த 2 சீட் அவசியம், அவர்களுக்கு தேவை. ஆகவே அது முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அவர்களுக்கு நம் மீது உள்ள காழ்ப்புணர்வு எப்படியாவது நம்மை விமர்சிக்க வேண்டும். 2 இடத்துல ஜெயிச்சுட்டு அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்களே, அதை நாம் ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றுவிட போவதில்லை. இதனால் சாதிய வன்கொடுமைகள் உடனே நின்று போவதும் இல்லை. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட இதுபோன்ற வன்கொடுமைகள் தொடரும். அதற்கு ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டுமே பொறுப்பில்லை. திமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் தாவேக ஆட்சியில் இருக்கும் சூழலிலும் சரி, நாளை நாமே ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த சமூக தீமை உடனே முடிந்து விடாது, தடுத்துவிட முடியாது. விஜய் ஆட்சியில் 8 பட்டியலினத்தவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விட்டார் என்கிறார்கள். உண்மையில் விஜய் 8 கொடுக்கவில்லை, 6 தான் கொடுத்தார். மீதம் 2இல் 1 விசிக, 1 காங்கிரஸ் தேர்வு செய்த அமைச்சர்கள். இது தாவேக்கு எடுத்த முடிவல்ல. இதற்கே தாவேக்கு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம் தருகிறது என்கிறார்கள். திருமாவளவனுக்கு முக்கியத்துவம் தருவதாக சொல்கிறார்கள். பிற சமுதாயத்தினரிடம் இந்த அரசு ஓபிசி மக்களுக்கு எதிரான அரசு என பரப்புகிறார்கள். நாம் சொல்லி யாரையும் நியமிப்பதற்கு அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. பல ஆண்டுகள் பயணித்த திமுகவிடமே நம்மால் பெரிதாக எதுவும் சாதிக்க முடியவில்லை. இந்த அரசுக்கு நாம் ஆதரவு கொடுத்தே 1.5 மாதம்தான் ஆகிறது. அதற்குள் எப்படி அதிகாரிகளுக்கு சிபாரிசு செய்ய முடியும்? இது 100 விழுக்காடு பொய். இந்த அரசுக்கு எதிராக மக்களிடம் ஒரு பொய்யான கருத்துருவாக்கத்தை செய்கிறார்கள் என்றார்.